ஹலோ ரஜினி, வெல்கம் டு தி எல் கிளாசிகோ ஆஃப் ஐபிஎல். வணக்கம் கமல். வணக்கம். ஆமாமா, எல் கிளாசிக்கோ எல் கிளாசிக்கோ. ஒரு வழியா நம்மளோட ஆக்சுவலி பங்காளிஸ் ஃபார்முக்கு வந்துட்டானுன்னு நினைக்கிறேன். ம். அவனுக்கு ஃபார்முக்கு வரானுங்க, நம்ம ஃபார்ம் விட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆல்சோ இன்னொன்னு என்னன்னா, எல் கிளாசிகோ நான் சொல்லிட்டு இருக்கல, ஆனா இப்ப இருக்க கரண்ட் ஜெனரேஷன் சொல்லுவாங்க ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் எல் கிளாசிகோ, நீங்க எல் கிளாசிகோ இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த லெவல்ல காம்படிஷன் போயிட்டு ஒரு இருக்கு. காலத்துல கேட்கறதே கஷ்டமா ஒரு இருக்கு. காலத்துலனா நான் சொல்றது 10 இயர்ஸ் பேக்லாம் வந்து அப்போ சன்ரைசர்ஸ் இடப்ப ரொம்ப நல்லா பயங்கரமா ஆடிட்டு இருந்தாங்க. கம்பீட்லாம் பண்ணுவானுங்க கப்புக்கு. அப்போ வந்து வேற ஏதோ ஒரு டீமோட கம்பேர் பண்ணி எல் கிளாசிக்கோன்னு சொல்லுவானுங்க அவனுங்க 2 பேரோடது. ஆமா, நிறைய இருக்கு அது மாதிரிலாம். ஆனா எதுவா இருந்தாலும் மும்பை வெர்சஸ் சென்னையோட ரைவல்ரின்றது அதுதான் ப்ராப்பரான அதுதான் ஒரு களைகட்டுற ரைவல்ரி. ஐபிஎல் களைகட்டுற ஒரு விஷயம்னா அதுதான். ஆமா, களை கட்டுற விஷயம்னா அதுதான் அது. ரீசெண்ட் இயர்ஸ்ல ஆமா. அஃப்கோர்ஸ் இப்போ 2 பேர்கிட்டயுமே வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் இந்த ம். 5 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அடிச்சிட்டோம். அவனும் ஒண்ணுமே அடிக்கல. ஸோ அதனால அப்படி இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம் அதுல. ஆனா ஓகே. லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தா 2 பேருக்குமே ஒரு மொஸ்டான ஒரு டைம் தான். எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் நடந்த மேட்ச்ல எல்லாத்துலயுமே வந்து நாம தான் ஜெயிச்சிருக்கோம். போன வருஷத்துல நடந்த மேட்ச்ல வந்து ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க, மத்த மேட்ச் எல்லாமே ஃப்ரம் சின்ஸ் 2023 நாம ஜெயிச்சிருக்கோம். சோ அது முக்கியமே கிடையாது. ஆனா இப்போ பங்காளிஸ் வந்து எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்ல எழுந்திருப்பானுங்களா, அப்படி எழுந்திருக்கானுங்க. அந்த விஷயத்துல பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி டஃப் மேட்ச். அண்ட் இதுதான் நம்ம எல் கிளாசிக்கோ இது ஆக்சுவலி மீட் வந்து பண்ற இந்த பாயிண்ட், ஒரு ரைவல்ரிங்கிற பாயிண்ட். சுடுகாட்டுலாம் இந்த பொணம் எரியும்போது டப்புன்னு ஒரு 2 பெட்டெல்லாம் மேல அடிக்கணும். அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன் அதை. ரஜினி, நான் என்ன வேணா சொல்லலாம், ஆனா அவனுங்க ஏந்திரிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், எப்படி உள்ள வரானுங்கன்னே உண்மைதான். தெரியாது. சட்ட சட்டனா அடிச்சுட்டு வருவானுங்க. அதனாலதான் சொல்றேன், இது ஏன்னா ஏன் நம்ம சொன்னேன்னா, டீம் அந்த இது மாதிரி என் இல்ல. ஃப்ரெண்டு விஜய்னு ஒருத்தன் இருக்கான். அவனு ஓகே. பயங்கரமாட்டு மும்பை ஃபேனு. அவனை இப்படிதான் ஏமாத்துவான் அப்பப்போ. அது சும்மா போனா எரியும் போது எடுத்துப்போம்ல அந்த மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஆனா கலாய்ப்பேன். பட் சிஎஸ்கே அவங்க கிடைப்பா அப்படி தோடுது சும்மா சிஎஸ்கே அந்த எந்திரிச்சு. கதை தான். சிஎஸ்கே வந்து பணம் எழுங்கலா இல்லை, எல்லாம் படுத்துருது உள்ள போயிட்டு. அதுதான். ஒருத்தன் யா. இப்ப ரீசெண்டா ஒரு போஸ்ட் நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துன்னு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. நம்பர் ஆஃப் ஓகே. வின்ஸ் 2, நம்பர் ஆஃப் கெட் வெல் சூன் போஸ்ட் வந்து 4 போட்டிருக்கானுங்க சிஎஸ்கே. கலிலு. கலீலு, யார் யாருக்கு? ஆயுஷ் மாத்ரே. நம்ம ஆயுஷ் மாத்ரே, பிரேவிஸ்க்கு ஸ்டார்டிங் போட்டாங்க, தோனிக்கு போட்டாங்கல்ல. அப்ப நேதன் எல்லிஸ்க்கு 5. அப்போ மிஸ் நேதர் பண்ணிட்டேன். எல்லிஸ் வேற ஒண்ணு. 5. மொத்தம் அப்ப பாருங்க நான் என்ன 5. நினைக்கிறேன், ஒரே ஒரு விஷயத்த தூவேக போடுங்க, இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். அது யாரும் இது வந்து அன்னோன் ஃபேக்டா இருக்கு. இல்லைங்க, எடுத்தோடனே ரேஸ் பைட் குள்ள போக வேண்டாம். நம்ம செக்மெண்ட் குள்ள போயிடலாம். கமான், எல் யா, கிளாசிக்கோ இதெல்லாம் கட் கிளாசிக்கோ பத்தி பண்றேன். நம்ம பேச போறோம். லெட்ஸ் கட் இன்டு தி செக்மெண்ட் 1 which is ஆணியே புடுங்க வேணாம். ஆணிய புடுங்க வேணாம். வாங்கடா. அதாவது ரஜினி, இந்த ஆணிய புடுங்க வேணாம் செக்மெண்ட் என்ன ஒரு மாதிரி ஃபன்னியான ஸ்டாட்ஸா இருக்கும்ல. சிஎஸ்கே விசஸ் வந்து ஒரு ஃபன்னியான ஸ்டாட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் ஒரு 2 minutes let me explain you something which make you fun also. இந்த ஐபிஎல்ல நம்ம ஆட போறதுல நமக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா ஒரு டாட் பால்ஸ் ஹேண்டில் பண்ணி கொடுத்த பவுலர் யாருன்னா மிச்சல் சாண்டர் ரவீந்திர ஜடேஜா அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ஓகேவா? பட் இந்த மேட்ச்ல மிச்சல் சாண்டர் நமக்கு அகைன்ஸ்ட் ஆட போறாரு ஒண்ணு. அண்ட் ஆல்சோ நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்த மீடியம் பேசர் யாரு தெரியுமா? பத்திரானா அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே. 2 பேருமே நம்ம டீம்ல இல்ல. அதாவது லிட்டரலா சொல்லணும்னா, நமக்கு இந்த வருஷம் விளையாட போறதுல, அதாவது கரண்ட் ஸ்குவாட்ல சொல்றேன், கலீல் அகமது, நூர் அகமது மட்டும் தான் நம்ம டீம்ல இருக்கிறதுல. இதுக்கு முன்னாடி மும்பை கிட்ட இருந்து விளையாண்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட வர்ற பிளேயர்ஸ். அதுலயுமே கலீல் அகமது கிடையாது, இந்த மேட்ச் ஆடல. ஜேமி ஓட்டன் போட்டிருக்காரு, இல்லைன்னு சொல்ல, பட் ஹி இஸ் நாட் தட் மச் டெஸ்டட்னு சொல்ல வரேன். நூர் அகமது தான் ஒரே ஒரு பவுலர் இதுக்கு முன்னாடி இந்த எல் கிளாசிக்கோ எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ண ஒரு பவுலர் ஃப்ரம் த டீம் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். இதுதான் ஒரு ஃபன்னியஸ்ட் ஃபேக்ட். அண்ட் ஆல்சோ அந்த சைடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சைடுல ஆள் இருக்காங்க. அஸ்வினி குமார் அண்ட் பும்ரா, ஹர்திக் பாண்டியா. நம்ம சைட்ல இருந்தே போயிட்டு, அதாவது அவன் இடத்துல வச்சு அவனை போடணும்னா நம்ம ஆள் ஒருத்தங்க இருக்கணும்ன்ற மாதிரி தீபக் சஹர் அண்ட் ஆல்சோ துரந்தர் ஆளு வச்சிருக்கோம். தீபக் சஹர் அண்ட் தென் வந்து மிச்சல் சாண்டர் அண்ட் ஷர்துல் தாக்கூர். அண்ட் ஆல்சோ நான் ஒன்னு சொல்லுவேன், தீபக் சஹர் இஸ் லிட்டரலி சக்சஸ்ஃபுல் when it comes to against சென்னை சூப்பர் கிங்ஸ். பட் இப்போ அவரோட ரீசன்ட் ஃபார்ம்ல அவர் விளையாட வைக்க மாட்டாங்க. சோ அப்படி இல்லைனாலுமே 3 நல்ல பவுலர்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, மிச்சல் சாண்டர். இவங்க 3 பேருமே they are very much successful against சென்னை சூப்பர் கிங்ஸ். சாரி, அஸ்வினி குமார் as well against சென்னை சூப்பர் கிங்ஸ் they are successful. சோ இந்த லாஜிக்ல பார்த்தோம்னா the funny fact is 4 vs 1. அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அந்த எல் கிளாசிக்கோங்கிற ரைவல்ஸ் ஹேண்டில் பண்ண ஒரு மைண்ட் செட் வேணும். அந்த மைண்ட் செட் ஹேண்டில் பண்ண போற பிளேயர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா இதுதான் பவுலர்ஸ்ல. பிகாஸ் பேட்ஸ்மென்ஸ் பார்த்தோம்னா 2 சைடுமே ஈக்குவல் ஆகலாம், நம்ம கதை சொல்லலாம், அது நம்ம உள்ள போகும்போது பேசலாம். பட் இந்த ஃபன்னியஸ்ட் ஃபேக்ட் வேல எனக்கு இது தோணுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இட் டு யூ. ஸோ தட்ஸ் இட். ஐ வாண்ட் டு சே திஸ். யா. ஆஹா அனலைசிஸ். யா, ஆஹா அனலைசிஸ் அதுதான் அருமையான செக்மெண்டா இருக்கப்பா. அதேதான். சோ உங்களுக்கு இந்த மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் வாட் யுவர் தாட் அபௌட் இட், லைக் யார் வந்து எந்த பிளேயர் ஃபயர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க, எந்த பிளேயர் கேன் பி a key and ஏன் நினைக்கிறீங்கிறது யூ கேன் சே. அண்ட் ஆல்சோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வித் தி ஸ்டாட்ஸ் why it can be, why it can't be. ஓகேவா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் மும்பைல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். மும்பை கம்மிங் அவுட் ஆஃப் வெரி குட் ட்ரிமெண்டஸ் மேட்ச்னு சொல்லலாம், ட்ரிமெண்டஸ் கம்பேக்னு சொல்லலாம். அது வந்து நிறைய மும்பை ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எமோஷனல் ஆனாங்க இந்த பர்டிகுலர் லாஸ்ட் மேட்சை பார்த்துட்டு. அதுக்கப்புறமா
ஏன்னா அவங்க ஓகே. ஒஸ்டஸ்ட் ஆஃப் ஒஸ்ட் லோஸ்ல இருந்தாங்க அது முன்னாடி வரைக்கும். லாஸ்ட் மேட்ச் வந்து நமக்கு எப்படி அந்த டெல்லி கூட வின் பண்ணும்போது ஒரு மாதிரி அட்ரஸக்கா வந்தாங்கடா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரியோ, அந்த மாதிரி அவனுக்கு வந்து ம். லாஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேமத் ஆஃப் விக்டரியாவே அவங்க கன்சிடர் பண்ணி அதை ஒரு செம கம்பேக்கா பார்த்தாங்க. ஏன்னா செம பே டோட்டல்ல வின் பண்ணிருக்காங்க, 99 ரன்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க அவங்க. ஸோ அதனால தே ம். கன்சிடரிங் இட் அஸ் வெரி குட் கம்பேக் அண்ட் ஆல்சோ தேர் என்ஜாயிங் தேர் இந்த கிளவுட் நைன் சுச்சுவேஷன். ஸோ அதனால ஐ திங்க் இந்த மேட்ச்ல வந்து அவங்களோட பேட்டிங்ல வந்து மோஸ்டா திலக் வர்மா அகெயின் கேன் ஃபயர் அகெயின் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ம். ஏன்னா திலக் வர்மா கிட்ட வந்து எனக்கு எப்பவுமே ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் ஹி கெட்ஸ் த டச், ஒன்ஸ் அவர் அடிக்க நிறுத்த முடியாது. ஆரம்பிச்சிட்டாருன்னா நிறுத்தவே முடியாது. அது சீரிஸ் ஃபுல்லா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அது எக்ஸாம்பிள் சவுத் ஆமா. ஆப்பிரிக்கா சீரிஸ் நமக்கு இருக்கு. ஒரே ஆக்சுவலி ஒரு மேட்ச் தான் ஏதோ பட்டுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் பட புடிச்சிருவான். ஆரம்பிச்சிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான், ஏசியா முடிச்சுட்டு கப்பும் போயிடுவான் அப்படிதான் பாட்டுக்கு. இருந்திருக்கும். இது நீ சொல்றது ம். அப்படிதான் இருந்திருக்கும். எனக்கு அவனையும் சாய் சுதர்ஷனையும் பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ்ன்ற மாதிரி ஃபீல் ஆகும். புடிச்சிட்டானு நிறுத்தவே சாய் முடியாது, சுதர்ஷன் வந்து போய்கிட்டே என்னன்னா, இருப்பானுங்க. சாய் சுதர்ஷன் வந்து அந்த ஆக்சிலரேஷன் வந்து சாய் சுதர்ஷன் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஏஎம்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். ம். கிராஜுவலா அது பாட்டுக்கு ஏர் வந்து 1 2 3 4ன்னு போகும். ஆனா திலக் வர்மா அப்படி கிடையாது. 2 கியர்ல ஆட்டே இருப்பாரு. திடீர்னு 5th கியர் போடுவாரு. லாஸ்ட் மேட்ச் அப்படிதான் ஆ. ஆச்சு. ஃபர்ஸ்ட் கியர்ல தான் ஆடிட்டு இருந்தாரு 22 பால்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஹர்திக் கியர்ல பாண்டியா கூட என்ன இருந்துச்சுன்னு போய் சொல்லலாம். சொன்னான்னு தெரியல. அங்க இருந்து புடிப்போம். ஆமா. பட்டார் ஹர்திக் பாண்டியா பட்டார் என்ன சொன்னான்னு பட்டார் தெரியல. பட்டார்னு. அந்த ஒரு ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். பட் அப்பா நான் நாக்கு ஈவன் அது. நான் வந்து முன்ன ஒரு டைம் பார்த்தேன் ரஜினி, நீங்க சொன்னபோது திலக் வர்மா வந்து சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு போகும்போது சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, ஹி கேன் பி நெக்ஸ்ட் ரெய்னா இஃப் இஸ் கமிங் டு சிஎஸ்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹி இஸ் அண்ட் நெக்ஸ்ட் ரெய்னா தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதேதான், ஹி இஸ் நெக்ஸ்ட் ரெய்னா பிகாஸ் அந்த 23 பால்ல வந்து நேத்திக்கு அடிச்ச ரன் வந்து விச் இஸ் ரெய்னாவோட ஸ்கோர் 85 சர்பாஸ் ஆயிருக்கு. அந்த 85 சர்பாஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 82 சாரி 82 ரன்ஸ் ஆஃப் 23 பால்ஸ் அவர் அடிச்சிருந்தாரு. அண்ட் தட் டு அவுட் சைட் ஆஃப் பவர் பிளே. பவர் பிளேல கூட அவுட் சைட் கிடையாது ஆஃப் பவர் அதுவும். பிளே. ஆமா, ஆமா, பவர் பிளே இல்லாம அப்படிங்கும்போது வெளில தட்ஸ் இருந்து நாட் அடிச்சாரு. ஈஸி ஸோ திங். அதான் சொல்றேன், பேய் பிடிச்ச மாதிரி ஆடினாரு அவரு. அதான் சொல்லுவாங்க சில பிளேயர்லாம் சென்னைக்கு ஆடினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவோம். அதுல ஒன் ஆஃப் த பிளே வந்து திலக் வர்மா. நான் எப்பவுமே ஐயோ, எப்பவுமே திலக் எனக்கு வர்மா ரொம்ப திலக் ஹையா வர்மா ரேட் பும்ரா பண்ணுவேன். 2 பேருமே நான் தோணும். யா ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திலக் வர்மா ஃப்ரம் மும்பை. சென்னையில இருந்து பொறுத்த வரைக்கும் நான் ஆயுஷ் மாத்திரை தான் நான் என்னோட அப்சல்யூட் சாய்ஸா இருந்திருப்பாரு. பட் ம். அன்பார்ச்சுனேட்லி ஒரு பயபுல சிங்கிள் வாடான்னு இல்ல சொல்லி அந்த பயபுல இன்ஜூரி பண்ணி பட் விட்டுருச்சு லாஸ்ட் மேட்ச். இல்ல, அவர் ஸோ ஆல்ரெடி இன்ஜரி தான் இருந்தாரு. அவர் போய் உட்கார சொல்லும்போது உட்கார போல. அதெல்லாம் ஆயுஷ் மாத்திரை ஒத்துக்க தான் நான் மாட்டேன். பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இல்ல இந்த மேட்ச்ல ஆல்ரெடி வந்து இன்ஜூரினா ஆட வைக்காதீங்க, ஆட வச்சீங்க வர. ஏன் அது ஓட கரெக்ட் தான். வச்சீங்க வர. இப்போ வந்து ருத்துராஜ் வர வழியே இல்ல. இன்னொரு ஆமா, ஸ்வீப் ஷாட் பும்ரா அடிச்சாதான் நம்ம மன்னிப்போம் ருத்துராஜ். கரெக்ட். அது ஆமா, வரைக்கும் அந்த நம்ம மன்னிக்க நிலைமை மாட்டோம் தான் இருக்கு. ருத்துராஜ். பிகாஸ் ஐ மீன் வை ஐ எம் ஸ்டாப்பிங் யூ ஹியர் இஸ், நீங்க பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் இப்ப இருக்க கரண்ட் ஸ்குவாட்ல யார் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கானா, நம்பர் 1 ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் நம்பர் 2 சிவம் டுபே. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க 3 இன்னிங்ஸ் ஆடி ஆக்சுவலி நீங்க இருக்காங்கிறதுக்காக ருத்துராஜ் சொல்லல. சொல்லும் போது நான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்ட்டுமே எடுத்து பாரு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் இது உண்மைதான். ம். ருத்துராஜ் கேக் வந்து மும்பை கூட ஆடும்போது மட்டும் ஒரு பேய் புச்சா மாதிரி ஆடுவோம். ஆமா, அதுவும் என்ன தெரியுமா, அவன் ஸ்ட்ரைக் ரேட் 162 இருக்கு. அவனோட ஸ்ட்ரைக் ரேட் அக்ராஸ் ஆல் வென்யூஸ் அண்ட் எஸ்பெஷலி வித் இன் வான்கடைன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இருங்க நான் ஹி புல் லவ்ஸ் பண்றேன். பிளேயிங் அகேன்ஸ்ட் மும்பை. 143. எனக்கும் அவன் வந்து என்னைக்குமே வந்து மன்னிக்கவே ருத்துராஜ்னால மாட்டான். திரும்பி வந்து மக்களே அப்படின்ற மாதிரி அடிச்சிருவீங்க ஆனா அவனை. ஆக்சுவலி அவன் மன்னிக்கவே மாட்டான் மும்பையை மட்டும் அந்த விஷயத்துல. ஹி இஸ் ஆக்சுவலி அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான், நம்ம ஸ்குவாடுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மும்பைக்கு மும்பை அகைன்ஸ்டா ஈஸியா இருக்க ஜெயிக்க அந்த 8 ஆரம்பிச்சோம். 8 நமக்கு ஜெயிக்க ஆரம்பிச்சோம். ஆமா, அண்ட் ஜெயிக்க ஆல்சோ அட் த ஆரம்பிச்சோம். சேம் டைம் பொலாட்டும் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்ச டைம் அது. சைட் பை சைடு நம்ம சொல்லலாம். எனக்கு என்னமோ அது அதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயர் கிடைச்சாரு. பொலாட் அங்கேருந்து போனாரு. அந்த பேலன்ஸ் வந்து அவங்க போச்சு. ஆமா. ஆனா எனக்கு இன்னொரு ஒரியிங் ஃபேக்டர் ஃப்ரம் சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது எனக்கு ஆயுஷ் மாத்திரை இஸ் மிஸ்ஸிங் அவுட். லாஸ்ட் மேட்ச் தான் வந்து நம்ம கலியில மிஸ் பண்ணோம். அது பவர் பிளே எப்படி இம்பாக்ட் ஆச்சுன்னு நமக்கு தெரியுது. இந்த மேட்ச்ல வேற நமக்கு அவங்களுக்கு ஓப்பனிங் 2 பேருமே வந்து இப்போ ரோஹித் சர்மா உள்ள வரலன்னா ஓப்பனிங் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். இவனை திரும்பி மேத்யூ ஷாட் உள்ள கொண்டு வருவாங்களா அப்படின்றது கேட்டா எனக்கு என்னமோ மேத்யூ ஷாட் கொண்டு வரக்கூடாதுன்னு தோணுது. ஏன்னா இட் நாட் பிகாஸ் அவர் நல்லா எல்லாம் போடாமலாம் போல, போல்ட் டீசென்ட்லி வெல் தான். ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் நல்லா போட்டிருந்தாரு. அது நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 2 ஓவர்ஸ் நல்லா போட்டிருந்தார். தேர்ட் ஓவர் தான் he got smashed. இல்ல ஆக்சுவலி டமாட்டின்னு தூக்கி ஏன் போட்டு மேத்யூ அடிச்சாங்க. ஷாட்டுங்கிற விஷயத்துக்குமே நான் சொல்ல வரேன்னா, நீங்க சொன்ன மீன் ஜஸ்ட் ஆடிங் டு த பாயிண்ட். மேத்யூ ஷாட்டோட ஸ்டைலே ஒரு ஹைட்டுக்கு அவர் வந்து இந்த பால வந்து ட்ரிஃப்ட் பண்ணுவாரு. சாரி, ட்ரிஃப்ட் மீன்ஸ் ஃப்ளைட் கொடுப்பாரு. லூப் அண்ட் பண்ணி ட்ரிஃப்ட் அப்படி இது ஆகும். பண்ணுவாரு. அந்த மொயின் அலியோட ஸ்டைல் நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஹி இஸ் நாட் பவுலிங் தட். அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. அண்ட் ஆல்சோ நாளைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். நம்ம லாஸ்ட் டைம் வந்து சிவம் டுபே வந்து ஃபயர் ஆகல, ஃபயர் ஆயிட்டு இருந்த சிவம் டுபே எல்லாம் முன்ன இப்போ இல்லைன்னு எல்லாரும் சொல்றோம். டோட்டலி ஃபைன், கரெக்ட் டூ, நான் தப்புனே சொல்ல. அண்ட் ஏன் சொல்றேன்னா, சிவம் டுபே வந்து முன்ன ஏன் அப்படி இருந்தாலும் 150 ஸ்ட்ரைக் ரேட் வான்கடையில அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அவர் வச்சிருக்காரு. நாளைக்கு அது நடக்காது, அதெல்லாம் முன்ன அப்படின்னு சொன்னாலும் நாளைக்கு அவர் இடத்துல பிரசாந்த் வீர் இறங்குறதுங்கிறது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இது அவுட் ஆஃப் ஸ்குவாட் வாட் இஃப் சினாரியோல தான் இப்ப நான் பேசிடுவேன். எனக்கு சிவம் துபே கரண்ட் சிச்சுவேஷன் இட்ஸ் வெரி வரிங் கமல். லைக் வந்து எனக்கு எப்படின்னா, நம்ம புரியுது, நம்ம தான் பேசியிருந்தோம் முன்னாடி வந்து நம்ம கமெண்ட்லயுமே சொல்லியிருந்தாரு இல்லையா. லைக் வந்து லாஸ்ட் டைம் பிரசாந்த் வீர் பேட்டிங் ஆடும்போது பவுன்சர்
ப்ரெஷர் கூட தாங்க மாட்டான், அவன்லாம் ஏன் உள்ள எடுத்துட்டு வரீங்கன்ற கேட்ட மாதிரி சொல்லியிருந்தாரு. ஐ அக்செப்ட் நம்ம அப்போ கேட்டோம். ஏன்னா அப்போ கொஞ்சம் நல்லா சாலிடா இருந்துச்சு நம்ம பேட்டிங் யூனிட். ப்ளஸ் சிவம் துபேவும் வந்து அந்த மேட்ச் அடிச்சிருந்தா நான் நினைக்கிறேன் ஏதோ சம்திங் ஏதோ ஸ்கோர் பண்ணிருப்பாரோ, இல்ல பெருசா எந்த ஃபெயிலியர்ஸ் மேட்ச் நம்ம சொல்றீங்க? வந்து கண்டிருந்திருக்க மாட்டோம். பிரசாந்த் வீர் அந்த இதானார்ல அது ஃபர்ஸ்ட் ஏன்னா மேட்ச். எண்ட் ஆஃப் தி டைம்ல வந்து அவங்க எல்லாம் பால் சாப்பிட்டது வந்து இவரு பண்ணது கம்மியா தெரிஞ்சது. ஆமா, அதுதான் கம்மியா ஆக்சுவல் தெரிஞ்சது. உண்மையே கூட. அது உண்மை. இப்போ வந்து என்ன விஷயம் ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம வேற வழி இல்ல. பிரசாந்த் ம். வீர் நம்ம ட்ரை அவுட் பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த நம்ம பிராக்டிஸ் மேட்ச் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்னன்னா, பவுன்சர் போடுறாங்க. ஒரு ஓவர் 2 பவுன்சர் தான் அலவுடு. 2 பவுன்சர் போட்டோம். அவன் கழுத்துல வாங்குறானோ, தலையில வாங்குறானோ எங்கேயோ வாங்கிட்டோம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு அந்த பையன் வந்து பயங்கரமா அந்த பேக் ஆஃப் த கிரீஸை வந்து நல்லா யூஸ் பண்றான். இப்போ வைட் ஆக்கர்ஸ்லாம் போடும்போது அதை நல்லா யூஸ் பண்ணி பின்னாடி கன்வெர்ட் பண்றான். ஆல்சோ ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் நாக் ஆடினான் அவன். அந்த பையனுக்கு அந்த கேலிபர் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. பட் அவன் அடாப்டும் ஆனான். அதுக்கப்புறமா அவன் அடாப்ட் ம். ஆக ஆரம்பிச்சான். அதே நம்ம தான் வந்து அவனை வந்து ஆர்சிபி மேட்ச்ல புகழ்ந்தும் பேசணும். நீங்க தான் புகழ்ந்து பேசுனீங்க ஆக்சுவலி அவனை. அவன் நல்லா ஆமா. தான் ஆடுறான், அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு இங்க ஆடுறதுக்குன்னு சொல்லி. ஸோ நான் அது அந்த மாதிரி கன்சிடரேஷன் வச்சு தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா, பிரசாந்த் வீரை உள்ள கொண்டு வாங்க சிவன் இல்ல துபேக்கு பதிலா. ஸ்டில் நான் நாளைக்கே சொல்றேன், பிரசாந்த் வீர் பி குட் ஆப்ஷன். வை பிகாஸ் நான் சொல்றேன், இப்போ இவர் டூபேவை அவங்க வந்து பிக் பண்ணிட்டாங்க, பட் பிரசாந்த் வீரை பிக் பண்ணல. அண்ட் ஆல்சோ வென் இட் இஸ் கம்ஸ் டு வான்கடே பால் வந்து சொல்லவே தேவையில்ல, டியூ ஃபேக்டர் இருக்கும். அண்ட் ஆல்சோ பிச் வந்து ரெட் சாயில் கொடுக்க போறாங்களா பிளாக் சாயில் கொடுக்க போறாங்க நமக்கு தெரியாது. ஸோ இந்த அனலைசிஸ்ல பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு வேற ஏதாவது ஒரு டிஃபரெண்டான பால் போட்டாலோ இல்ல ஹர்திக் பாண்டியா ஏதாவது ஒன்று பண்ணாலோ சம்திங் டெஃபினெட்லி ட்ரிக்கி இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் ஆல்சோ மிச்சல் சாண்ட்னர் இருக்கான், அவன் வந்து நார்மல் ஸ்பின்னர் மாதிரிலாம் பிஹேவ் பண்ணவே மாட்டான். வென் இட் இஸ் அகைன்ஸ்ட் சிவம் டுபே நம்ம ஸ்பின்னர் வரட்டா டூபே வரணும் அந்த பேச்சே இருக்காது. நம்ம சர்ஃப்ராஸை கூட நம்மளாம் டூபே வாங்க நம்பவே முடியாது. அப்படிங்கும் போது பிரசாந்த் வீர் எப்படி பார்த்தாலும் டூபேவும் டாஸிங் காயின் தான், அடிச்சாலும் அடி இல்லையா வில்லன்ற மாதிரி இருக்கும்போது நம்ம பிரசாந்த் வீர் போறது எனக்கு என்னமோ பெட்டர் ஆப்ஷன் படுது. வை பிகாஸ் ஹி இஸ் லெஃப்ட் ஹேண்டர். இல்ல சிவம் டூபே நாளைக்கு அடிப்பாரு, அவரோட பாஸ்ட் ரெக்கார்ட் இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆஸ் ஆஃப் நோ நம்ம பேசுனது அப்படிதான், பாஸ்ட் ரெக்கார்ட் வச்சு தான் போறாங்க அப்படின்னு வச்சு தான் பேசணும். ஏன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் நூர் அகமது ஆர்சிபில அகைன்ஸ்டா சின்னசுவாமியில யூஸ் பண்ணது காரணமும் அவரோட பாஸ்ட் ரெக்கார்டு தான். சேம் அதே மாதிரி நாளைக்கு டூபே அவங்க நாளைக்கு அவங்க யூஸ் பண்ண போறதுக்கான ரீசனுமே அதுதான், பிகாஸ் அவரோட பாஸ்ட் ரெக்கார்டு. அவர் 150 ஸ்ட்ரைக் ரேட்ல வான்கடையில் எதையும் கிளாக் பண்ணிருக்காரு. ஸோ ஹி இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஆல் ஃபைன். பட் இப்ப இருக்கிறதுல பார்த்தோம்னா பிரசாந்த் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் எனக்கு ஃபீல் படுது. ஆனா கண்டிப்பா பிரசாந்த் இறக்க மாட்டாங்கிறதா இறக்க மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா இறக்க மாட்டாங்க. தலை தோனி ஆடுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு நாளைக்கு. ஏன்னா ஆனா இறங்கினா சூப்பரா இருக்கு ரஜினி. இல்ல, he started to keep. He started to Okay. keep. His calf is 100% okay. He's 100% fit, and he's declared for match selection. So most probably we can expect Dhoni to come in. ஏன்னா வந்து தோனி இப்போ நீடட் ஆக்சுவலி. ஆமா. மம்மட்டி வந்து நமக்கு லாஸ்ட்ல வந்து அந்த ஒரு 4-5 சிக்ஸஸ்லாம் வந்து நம்ம லேக் பண்றோம். அவர் வந்தாருன்னா அதை அடிச்சு கொடுத்து நம்ம ஸ்கோர் தேத்துவார். அவர் தூபே மிஸ் பண்ற அந்த 30 ரன்ஸை வந்து அவர் உள்ள வந்து கொடுப்பாரு. அதுக்குள்ள தூபே வந்து இந்த ஃபார்மை பிடிச்சிடணும் இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி. இல்லாட்டி வந்து இட் வில் பி வெரி டேஞ்சர் ஃபார் ஹிம். அந்த அஸ்வல் அது ரொம்ப பெரிய இம்பாக்ட் Okay. கிரியேட் பண்ணும் சரி, இப்ப தோனி நான் சிஎஸ்கேக்கு. இப்போ இது ஒண்ணு கேக்குறேன். ஓகேவா, மேட்ச் ஆட் வந்தப்போ பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க, தோனி வந்து கொலாப்ஸ் ஆகாதா? இப்போ என்னன்னா மேத்யூ ஷாட் வந்து உங்களுக்கு வந்து மேலே ஆடலாம். ஓகேவா, அதுல சரி. வந்து உங்களுக்கு சர்ஃப்ராஸ் கானையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு, பிரவிஸையும் டிஸ்டர்ப் பண்ணுச்சு, தூபையும் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இப்போ தோனி வந்து லேட்டர் இன்னிங்ஸ் தான் வரப்போறாரு, லாஸ்ட்டாக தான் வரப்போறாரு. ஜெமி ஓவர்டெல்லாம் ஆடி அதுக்கப்புறம் தான் வரப்போறாரு. ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவார். அது இம்பாக்ட் அப்படி தான் இருப்பாரு. ரன்ஸே வரல, அடுத்த ஒரு 30 ரன் தேவைப்படுதுன்னும் போது மட்டும்தான் அவர் உள்ள வருவார், தவிர்த்து அதுக்கு வரைக்கும் அவர் உள்ள வர மாட்டாரு. ஸோ பேட்டிங் ஆர்டர் வந்து பெருசாக கொலாப்ஸ் ஆகாது. மேத்யூ ஷாட் போனாட்டி வந்ததுனால தான் நம்ம டாப் ஆர்டரில் வந்து சும்மா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால நமக்கு அந்த ஒரு அதாவது எலிஃபென்ட் இந்த ரூம் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், ஒன் குட் ஃபேக்டர் ஐ வுட் சே, நமக்கு பத்திரனா விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு இது வரைக்கும் பாஸ்ல அப்படிலாம் சொல்றோம். இப்ப பத்திரனா இல்ல, பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நூறு அகமது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்க ஒரே ஆனா எனக்கு எக்ஸ்போஷர் நீங்க இந்த காட்டின ஒரு பவுலர் பவுலர். பத்தி சொல்லவே இல்லையே. இந்த மும்பைல ஒருத்தர் ஆடி இருந்தாரு, இப்போ நம்ம இங்க வந்து ஆடிட்டு இருக்காரு, அன்ஷுல் கம்போஜ். கம்போஜா? அவரை பத்தி தான் அந்த ஸ்டாட்ஸ் இல்லையா இல்ல உங்களுக்கு? ஆக்சுவலி கம்போஜ் வந்து என்ன ஒண்ணுனா, இதுதான் ஆக்சுவலி போன வருஷம் 2025ல கம்போஜ் நமக்கு வராரு. பட் கம்போஜ மும்பைக்கு அகைன்ஸ்டா நம்ம ஒரு பால் கூட போட விடவே இல்லை, விச் இஸ் அவர் பிளேயிங் லெவல்லே கிடையாது. ஓகேவா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே மும்பை டீம்ல இருக்கும் போது சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. ஹி இஸ் ரியலி குட் லீத்தல் ஆல்சோ. நம்ம சிஎஸ்கேல அவர் யூஸ் பண்ணவே, இந்த வருஷம் தான் அவர் வயசா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். போன வருஷம் எண்ட் ஆஃப் தி சீசன்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ இந்த சீசன்ல நாளைக்கு அவருமே ஆஸ் அ ஃப்ரெஷரா தான் சிஎஸ்கேக்கு ஒர்க் பண்ண போறாரு அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். மும்பைக்கு அவர் ஹி இஸ் ரியலி குட். அவரு வான்கடை நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருல, அதான் நான் கேக்குறேன். ஹி இஸ் பெர்ஃபார்ம்ட் ரியலி குட். பட் இது என்னன்னா, நான் அதான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவங்க டீம்ல இருந்து வராங்கன்னா they will definitely know their என்ன வந்து அவங்களுக்கு கம்போஜ் எப்படி பால் போட போறாருங்கிறத இல்ல, ட்ராக் ஏன்னா பண்ணிருப்பாங்க. எனக்கு வந்து அன்ஷுல் கம்போஜ் நவ் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் தென் அந்த மும்பைல இருந்த கேம்ப் அன்ஷுல் கம்போஜும் இப்ப இருக்க அன்ஷுல் கம்போஜோட பவுலிங் கேலிபருமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, வாஸ்ட் டிஃபரன்ஸ் ஆமா இருக்கு. அவர் இப்போ ஆமா. போடுற ஏரியாஸ் எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ ரொம்ப ராவா இருந்தாரு மும்பைக்கு ஆடும்போது. இப்போ வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி சிஎஸ்கேவோட கோ டு பவுலரா மாறிட்டாரு.
ஸோ அந்த ஆமா. அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக மாறதுனால எனக்கு வந்து என்னமோ ஹி இஸ் ரெடி டு ஃபயர் அப் டுமாரோன்றதா ஐ மீன் டுமாரோ ஆர் வென் எவர் திஸ் கெட்ஸ் அப்லோடட் அந்த இதில் ஓகே, சொல்கிறேன். ஓகே. ஸோ நீங்க சொல்ற பாயிண்ட் அது கரெக்ட் தான். கம்போஸ் வந்து நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் ஆஸ் எ எக்ஸ்போஷர் நம்பர்ஸ் படி மட்டும் பேசணும்னா நூறு அஹ்மத் இஸ் ஒன்லி கை ஹூ ஆக்சுவலி காட் த எக்ஸ்போஷர்னு சொல்ல வரேன். அண்ட் ஆப்வியஸ்லி நீங்க சொல்ற சாய்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்போஸ் இருக்காரு அண்ட் தென் ஜேமி ஓர்டன் அண்ட் ஹி ஹாஸ் லீத்தல். பட் லாஸ்ட் டைம் வந்து அவருக்கு எக்கனாமி பயங்கரமா அடி வாங்குச்சு. அந்த அளவுக்கு அடி பொழந்து விட்டாங்க. எஸ்பெஷலி ரியான் லாஸ்ட் டைம் ரிக்கர்டன், வந்து அவர் ஒரு சூரியகுமார் பூ யாதவ். பவுலராக இருந்தார். லாஸ்ட் டைம்லாம் அவர் 120 ஆமா. 125 30 135 தான் போட்டுட்டு இருந்தது. இப்போ எப்படி 145 போடுறாருன்னே எனக்கே இல்ல சந்தேகமா இருக்கு. எல்லாருக்குமே அது சந்தேகமா கரெக்ட். இருக்கு. ஆனா அடிச்சது யார் தெரியுமா? இதுல ஸ்கை அடிச்சது ரியான் ரிக்கர்டன். 2 பேர் அடிச்சிருக்காங்க. நாளைக்கு ரியான் ரிக்கர்டன் மோஸ்ட்லி ஆட மாட்டாரு மேட்ச்ல. குவிண்டன் டிகாக் தான் ஆடுவாரு. சோ அப்படி பார்க்கும்போது பட் நமக்கு பால் டெக்லர் அடிக்கிறாருங்கும் போது ரோஹித் இட்ஸ் சர்மா குட். நாளைக்கு வராரா? திரும்பி கம்பேக் கொடுக்குறாரா? நாட் ஷூர் எக்ஸாக்ட்லி. பட் ஆடினார்னா ரோஹித் சர்மா ஆல்சோ எனக்கு ஹேஸ் தெரிஞ்சு ட்ரெமெண்டஸ் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் இஸ் சிஎஸ்கே நாட் இன் வான்கடே. ஃபிட்னு நினைக்கிறேன் ஒன்றும் ஹி இஸ் நாட் ரோஹித் ஃபிட் தான். சர்மா. நான் வந்து ஜஸ்ட் ஏன்னா மேபி ஹூ நோஸ் சிஎஸ்கே டக்குன்னு நான் நாளைக்கு வர மாதிரி இருக்கலாம்னு சொல்ல வரேன். ஆனா ஆஸ் ஆஃப் நவ இந்த சோர்ஸ் படி நோ அப்டேட் அண்ட் ஹி இஸ் ஸ்டில் இன்ஜர்ட். அதுதான் இப்போதைக்கு இருக்க ஆமா. கணக்கு. அண்ட் டேனிஷ் மலிவார் லாஸ்ட் டைம் இறக்குனாங்க. ஏன்னா அவரே அவரோட தான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க மேட்ச்லயுமே எனக்கு தோணுது. ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இமேஜஸ் எதுவுமே வரல. எதுவுமே வரல. வீடியோஸும் எதுவும் வரல. ஸ்டில் இன் ரெக்கவரிங் தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆமா, ஹி ஸ்டில் இன் ரெக்கவரி. அதுதான் என்னோட சைடுலயுமே வந்து என்னோட சோர்ஸ்ல நான் செக் பண்ணி எனக்கு என்னன்னா பார்த்ததுமே. இந்த வாட்டி வந்து இன்னொன்னுமே நான் பார்த்தேன். லைக் யாரு? லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம மேத்யூ ஷாட் உள்ள கூட்டின்னு வந்து நிறைய நமக்கு பிரச்சனை தான் நிறைய வந்துச்சு பேட்டிங் ஆர்டர்ல. இப்போ ஆயுஷ் மாத்திரை வேறு நமக்கு இல்லை. ஐ திங்க் உர்வில் பட்டேல் கம்ஸ் இன் ஃபார் ஆயுஷ் மாத்திரை. டெஃபினெட்லி will put it comes in. அந்த அந்த இது அவர் அப்படியே டிரான்சிஷன் பண்ணுவார் தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு ஆக்சுவலி இந்த இடத்துல நான் என்ன எதிர்பார்க்குறேன். சொல்ல வரேன்னா, லாஸ்ட் டைம் வான்கடையில அதாவது 2023 ஞாபகம் சாரி 2024 வான்கடையில் நடந்த மேட்ச் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஒன் டவுன் ஆடுவாரு. ரஹானேவும் ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் இறங்குவாங்க. ரஹானேவோ அவுட் ஆயிடுவாரு. அதுக்கு அடுத்து ருத்ராஜ் உள்ள வந்து பொலன்னு பொழப்பாரு. சரியான பேட்டிங் இருக்கும். அந்த மேட்ச் ஜெயிப்போம். தோனி கூட லாஸ்ட் 4 பால்ல 3 6 ஒரு 2s எடுத்து அந்த மேட்ச் நடந்த விஷயம் அது. அங்க ரோஹித் சர்மா 100 போடுவார். ஸோ அதே மாதிரி இந்த டைம் ஒன் டவுன் ஆடிட்டு ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் உருவில் பட்டியல இறங்கினா இட் வில் பி குட். நான் வந்து ஆக்சுவலி ஓப்பனிங் அவுட் ஆகும் நான் சொல்ல முன்னாடி வந்து ஆயுஷ் மாதிரியா சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் ஆடக்கூடாது சொன்ன ரீசன் வந்து 2 பேரும் சேம் ஸ்டைல் ஆஃப் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக அவங்க ட்ராப் பண்ணி டக்கு டக்கு குயிக் பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவங்க 2 ஓப்பன் பண்ணக்கூடாது சொன்னேன். பட் உர்வில் பட்டேல் வந்து அவர் மேலே போட்டாலுமே அடிப்பார், ஷார்ட் பால் போட்டாலுமே அடிப்பார். இஸ் லைக் எனக்கு உர்வில் பட்டேல் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து அந்த டைமில் வந்து 2004-5 டைமில் வந்து ஒரு தோனி இருப்பார். ஓகேவா? எப்படி போட்டாலும் அடிப்பார். எந்த லென்த் எந்த லைன் என்ன பிச்சு எங்கே போட்டாலும் அடிப்பார். நாங்கள் பெரிய கம்பேரிசன் நான் வைக்கிறேங்க. பட் அந்த பேட்டிங் ஸ்டைல் சொல்கிறேன். ஸ்டைல் வந்து அப்படி தான் இருக்குது. பேட்டை வந்து ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி நல்லா அடிக்கிறாரு அவர். தோனி அப்படி தான் ஆடுவார். அந்த டைமில் ஃபுல்லாக ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் ஆடுவார். எந்த லென்த்து போட்டாலும் புல் பண்ணி அடிப்பார். பட் அந்த பேட்டிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அந்த அக்ரெஷன் அந்த பிக்கிங் த டெலிவரி எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது எனக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு உருவில் பட்டியல் நான் ஓப்பனிங்கே இறக்குவேன். ருத்ராஜன் நம்ம ஒன் டவுன் இறக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, அமைதி பக்தர்கள் அமைதி காக்குவோம்ன்ற மாதிரி கொஞ்சம் அமைதியாக இரு. நீ ஆல்சோ தட் வில் பி குட் ஐடியா. பிகாஸ் ருத்ராஜ் வந்து அந்த மாதிரி பொறுமையா ஆடுறதுக்கு மிடில் ஆடும் போது ஹி கேன் கெட் சம் ரீசன் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ ஏன்னா ஸ்பின்னர்ஸ் வரும்போது அவனுக்கு ஒரு ரிதமும் இருக்கும். பிகாஸ் நம்ம ஸ்பின்னர்னு சொல்றோம், அனுகுல் ராய்கிட்ட ஸ்பின்னர்லாம் கேட்ச் அவுட் ஆனாரு. அது என்ன லாஜிக் வைக்கிறது தெரியல. அது ஃபார்ம். அது வந்து நான் ஃபார்ம்ன்றத விட அந்த மென்டல் ஸ்பேஸ் தான். யா லெட்ஸ் கெட் இன்டு தி நெக்ஸ்ட் செக்மெண்ட் ரஜினி. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக். Building strong and basement weaker. I mean, what you find as a bigger strength for this team and weakness of this team. அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? அண்ட் எனக்கு பிளேயராகவும் இருக்கலாம், இல்லை இதாகவும் இருக்கலாம், மைண்ட் செட் ஷிஃப்டாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். எனக்கு மும்பையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பவுலிங் அட்டாக் இப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அஸ்வின் அவர் உள்ள வந்துட்டு, அஸ்வினி குமாரியா அவர் பேரு, அஸ்வினி குமார். அவர் இப்போ உள்ள வந்துட்டார். ஓகே, அவர் தான் ஆஷ் வந்துட்டார் உள்ள. ஸோ ஆஷ், பும்ரா, அப்புறமா வந்து இப்போ சாண்டோனும் நல்லா போட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஆல்சோ ஐம் ஹியரிங் வில் ஜாக்ஸ் இஸ் ஆல்சோ பேக். வில் ஜாக்ஸ் வந்து ஒரு பெரிய மிஸ் அவுட்டா இருந்தாங்க மும்பைக்கு. அவரோட காம்பினேஷன் செட் ஆகாத ஒரே ரீசன் வந்து வில் ஜாக்ஸ் அங்க உள்ள வரல. அவங்களுக்கு அந்த ஸ்பின்னிங் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்காம அவங்களுக்கு இருந்தாங்க. அதை அல்லாஹ் கசன்ஃபர் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் கசன்ஃபர் ஆடுவாங்களான்னு தெரியல எனக்கு. அவர் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. வில் ஜாக்ஸும் இப்போ உள்ள கூட்டின்னு வரணும் அவங்க. இப்போ ரயன் ரிக்கில்டன் இருக்காரு, குவிண்டன் டிகாக்கும் ஆறாரு, அல்லாஹ் கசன்ஃபர் ஆறாரு, மிச்சல் சாண்டன் ஆறாருனா நமக்கு வில் ஜாக்ஸ் உள்ள வர்றது கஷ்டமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எய்தர் குவிண்டன் டிகாக் ஆர் ரயன் ரிக்கில்டனை வெளில உட்கார வச்சுட்டு வில் ஜாக்ஸ் உள்ள கூட்டுவாங்க. வில் ஜாக்ஸ் கேன் ப்ளே ஓப்பனிங் ஆல்சோ. ஸோ வில் ஜாக்ஸ் உள்ள வந்து ஓப்பனிங் ஆடுவான்.
ஓப்பனிங் எக்ஸாக்ட்லி, ஆச்சா அது குட் உங்களுக்கு ஐடியா. பவுலிங் போட வாய்ப்பு டேனிஷ் இருக்கு. மேலே ஒரு ஆப்ஷனை இவங்க எடுத்துக்கிட்டு, பிகாஸ் ஆமா லாஸ்ட் மேட்ச்ல வந்து கிறிஷ் பகத்னு ஒரு பவுலர் சூப்பரா போட்டான். 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, இன்னும் 2 ஓவர் உனக்கு பேலன்ஸ் வச்சிருந்தாங்க. ஐ டோன்ட் நோ வை. அண்ட் அந்த பையன் வந்து மேபி இல்ல இதுக்கு மேல வந்து ஃபயர் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்ற இருக்கும். ஏன்னா அந்த பையன் ரிதமே செட் பண்ணி கொடுத்தான் அந்த டீமுக்கு. ஸோ அந்த பையனை வச்சு 4 ஓவர் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரி ஓப்பனிங் வந்து கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் அதுதான் தே ஹேவ் தி எனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்களோட ஒரு யூனிட்டா வந்து இப்போ அவங்களுக்கு அப்படியே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு மும்பைக்கு. அதே மாதிரி அவங்க வீக்னஸ் நான் வந்து எது பாக்குறேன்னா அவங்களோட ரஜினி, ஆமா ஆக்சுவலி வில் ஜாக்ஸ் பாத்தீங்கன்னா அவனோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 157 இருக்கு. ஓகே, ரன்ஸ் கம்மியா தான் அடிச்சிருக்கான், ஆனா கிடைச்ச பாலுக்கு அடிச்சது கம்மி தான். ஆனா 157 ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் எஸ்பெஷலி இன் வான்கடே. அவன் நல்லாவே ஆடுவான். ஆர்சிபிலாம் ஆமா, சூப்பரா ஆடினானே அவன். ஸோ yeah, எனக்கு he is வந்து actually good. அவன் உள்ள ஆடுவான். எனக்கு என்னன்னா வந்து இப்போ அவங்களோட வீக்னஸ் நீங்க கேட்டீங்க இல்லையா, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் Yeah. வீக்கு. ஸோ வீக்கா நான் எது பார்க்கறேன்னா வந்து அவங்க பவுலிங் எப்படி இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச்ல வந்து அந்த பிட்ச் சப்போர்ட் பண்ணுச்சு பவுலர்ஸ்க்கு. Okay. பிட்ச் வாஸ் ஹெல்பிங் த பவுலர்ஸ். இப்போ வான்கேடே வந்து அது ஒரு இன்னொரு ரோடு தான். Yeah. ஓகேவா, இனிஷியலி பர்ச்சேஸ் இருக்கும். இனிஷியலி பர்ச்சேஸ்ன்றத விட இனிஷியலி அந்த ஸ்விங் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நேராக வரும், நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் பால் ஈஸியாக. அது இப்போ இந்த பவுலிங் வந்து யூனிட் வந்து எப்படி அடாப்ட் ஆக போகுதுன்ற நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ பும்ரா கேன் டூ. பும்ரா ஃபைனலி தே ஆர் ரெக்கக்னைசிங் ஹிம் ஆஸ் என்ன சொல்றது பிரைமரி பவுலர் அண்ட் கிவிங் ஹிம் த ஃபர்ஸ்ட் ஓவர். ஓகேவா, ரஜினி, அதுதான் ஆக்சுவலி நானும் சொல்ல வரேன். அவன் விக்கெட் எடுக்க வேற ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்னமோ எல்லாமே ஒண்ணு கூடி வருது. நான் தான் சொல்றேன், அதே கிட்ட வரும்போது எல்லாமே ஒண்ணு கூடி வருது. அது வந்துட்டு போட்டோம், அப்பதான் மேட்ச் சுவாரஸ்யமா இருக்கும். நான் அதான் சொல்றேனே, இவங்க வந்து இப்ப மும்பராவை நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல திரும்பி ஏதாவது சொதப்புனா மட்டுமே, அதாவது ஹர்திக் பாண்டியாக்குள்ள போயிட்டு யாரோ ஒருத்தவங்க உள் மனசுக்குள்ள போயிட்டு இதுதான் பண்ணணும்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னா அப்போ ஏதாவது சொதப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கே தவிர்த்து வேற எந்த ஒரு சொதப்பமும் இந்த டீம் பண்ற மாதிரி இந்த விஷயத்துல ஹார்திக் கொஞ்சம் உஷாரா நடந்துப்பான். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஹார்திக் கண்டிப்பா உஷாரா நடந்துப்பான்.